ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 10th ரிசல்ட்டை இந்நேரம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் இல்லையா? இந்த மார்க்ஸை நம்ம பார்த்ததுக்கப்புறம் நம்மள ஒரு சில பேர் மைண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மார்க்கில் ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு இல்லாத மாதிரி இருக்கும். நம்ம நல்லா தான் பண்ணியிருக்கோம். ஆனால் நான் நல்லா பண்ணியுமே எனக்கு ஏதோ ஒரு காரணத்தினால எங்கேயோ மார்க் குறைச்சிருக்காங்க. இது அநியாயம். ஸோ நான் வந்து இதை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். அப்படி தோன்றவங்க எல்லாருமே நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா 2 முடிவுகள் எடுக்கலாம். ஒன்று வந்து பேப்பரை நீங்கள் எவாலுவேட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபுல்லாகவே நீங்கள் வந்து இது ஒரு காப்பி, ஓகே, உங்களுடைய எக்ஸாம் பேப்பர்ஸை ஒரு காப்பி வாங்கி நீங்கள் செக் பண்ணியும் பார்க்கலாம். சரியா? அப்போ இதெல்லாம் எப்படி செய்யணும், எப்போ செய்யணும், இதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நான் சொல்கிறத நல்லா கவனி. என்ன கண்டிஷனில் என்ன செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் எவாலுவேஷன் நீங்கள் வந்து எப்போ வாங்கணும், இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பேப்பரை ரீகவுண்ட்டுக்கு ஓகே எப்போ அப்ளை பண்ணணும். இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டீங்க அண்ட் யூ ஆர் சூப்பர் கான்ஃபிடென்ட். சரியா? நீங்கள் வந்து பயங்கரமாக சூப்பர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பக்கம் போ, கால் கடிக்காத. சரியா? நான் கீழே ஒருத்தர் வேற ஒன்றும் இல்லை. சரியா? என்னது இது? நீங்கள் சூப்பர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க, கண்டிப்பாக நீங்கள் நல்லா தான் எழுதிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு மார்க் குறைஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யலாம் அப்படின்னா பேப்பரை வந்து எவாலுவேட் பண்ண சொல்லிடலாம். திரும்ப ரீகரெக்ஷனுக்கு அனுப்பிடலாம். சரியா? பொதுவாக ரீகரெக்ஷன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ரூ. 275 கேட்பாங்க. லாஸ்ட் இயர் தான் கேட்டாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த வருஷமும் வந்து இதே தான் இருக்கும். அப்படியே ஏதாவது அமௌண்ட்டு அதிகமாகுது இல்லை கம்மியாகுதுனாலும் நான் உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் அந்த விஷயம் நடக்கும்போது, அதாவது நோட்டிஃபிகேஷன் வரும்போது சொல்கிறேன். விச் இஸ் நோட்டிஃபிகேஷன் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் இது வரைக்கும் வரல. சரியா? எப்போ சார் அப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் வரும்? ப்ராபப்ளி எப்பயுமே ரிசல்ட் வந்து ஒரு 2-3 நாள் கழிச்சு இந்த நோட்டிஃபிகேஷன் வரும். ஆஃப்டர் 2 or 3 டேஸ் தான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீகரெக்ஷனுக்கான நோட்டிஃபிகேஷனை விடுவாங்க. சரியா? ஸோ இது ஒன்று. இப்போ எனக்கு இந்த பேப்பருடைய ஜெராக்ஸ் காப்பி வேணும். நான் என்னுடைய பேப்பரை வந்து ஒரு ஜெராக்ஸ் கொடுத்து காப்பி வந்து வாங்கலாமா அப்படின்னா, எஸ், அதுவும் பண்ண முடியும். உங்களுக்கு பொதுவாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் சேம். உங்களுக்கு வந்து ஒரு 250லேருந்து 275க்குள்ள இந்த அமௌண்ட் தான் வந்து கேட்பாங்க. உங்கள் வீட்டுக்கே இது வந்து டெலிவரி ஆகிடும். சரியா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஒரே நோட்டிஃபிகேஷன் தான். நோட்டிஃபிகேஷன் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? 2 or 3 டேஸில். சரியா? இப்போ நான் பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த வாட்டி நிறைய பேர் வந்து எவாலுவேஷன் அப்ளை பண்ணுவாங்களா அப்படின்னா, ஐ ஃபீல் லைக் எஸ், நிறைய பேர் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த வருஷம் நான் என்ன கவனிச்சிருக்கேன், ஈவன் நம்ம தீமினல் பேட்ச்லே நிறைய பசங்க கண்டிப்பாக நான் சென்டம் எடுத்துருவேன்னு அடித்து சத்தியம் பண்ண பசங்க எல்லாருக்குமே நிறையா 97, 98, 99 வந்து நின்று இருக்கு. ஆனால் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கூட வந்து நம்ம தீமினல் பசங்க என்கிட்ட பர்சனலாக எல்லாருமே என்கிட்ட சொன்னது என்னன்னா, சார் இல்லை எனக்கு கண்டிப்பாக சென்டம் வரும். எப்படி அந்த 1 மார்க் மிஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியல, 2 மார்க் மிஸ் ஆச்சுன்னு தெரியல, நான் எதுவும் தப்பு பண்ணல. ஸோ அதனால நான் பேப்பர் வந்து ஒரு காப்பி வாங்கலான்னு இருக்கேன். நான் வாங்கினா எனக்கு எங்கே மார்க் குறைச்சிருக்காங்க, அது நியாயமா அப்படின்னு நீங்கள் எனக்கு பார்த்து சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. எஸ், நான் கண்டிப்பாக பார்த்து சொல்கிறேன். நீங்களுமே யாராவது கரெக்ஷனே வாண்டடாக பண்ணி இருக்கலாம், பண்ணுவாங்களா அப்பெல்லாம்? எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வெள்ளை உள்ளம். என்ன சொல்கிறது, அவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். யார் அடி வாங்குறது அப்படிலாம் இருக்காரா? சரி, வேணும்ட்டெல்லாம் மார்க் குறைக்க மாட்டாங்க. பட் ஏதாவது இந்த மாதிரிலாம் உங்களுக்கு மார்க் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே, அப்போது நோய் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். எங்ககிட்டயும் ஷேர் பண்ணு. நீ ஜெராக்ஸ் காப்பி வாங்குறேன் அப்படின்னா, சரி எனக்கு எங்கேயாவது மார்க் வருமா நீங்கள் வேணால் பார்த்து சொல்கிறீங்களா அப்படின்றத எங்ககிட்டயுமே ஷேர் பண்ணு. இதில் இன்னொரு ஸ்பெக்ட்ரமும் இருக்குது. என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு ஒரு ஷாக்கராகவும் இருந்துச்சு. என்ன ஷாக்கராக இருந்துச்சு அப்படின்னா, ஒரு சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க, சத்தியமாக நான் 90 மேலே வரும், 95 மேலே வரும்னு எதிர்பார்த்தேன், எனக்கு 70s வந்திருக்கு, 75 வந்திருக்கு அப்படின்னு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியும் நான் கேட்டேன். நம்ம யூடியூப் கமெண்ட்ஸ்லையும் நான் வந்து இதெல்லாம் கவனிச்சிருந்தேன். சரியா? ஸோ அப்படி ஏதாவது ஒரு சினாரியோவில் நீ இருக்க அப்படின்னா ஓகே, டோன்ட் வரி, கண்டிப்பாக நீ எவாலுவேஷன் அப்ளை பண்ண. ஓகே, பேப்பருக்கு கார்பன் காப்பி நீங்கள் வாங்குங்க, எங்களுக்கு மெயில் பண்ணுங்கள். எப்படி சார் உங்களுக்கு வந்து நான் அனுப்பணும்? இப்போ நான் அந்த மாதிரி வந்து ஒரு பேப்பர் வாங்குறேன் அப்படின்னா நீங்கள் எனக்கு எப்படி பார்த்து சொல்லுவீங்க? உங்களை நான் எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் என்ன செய்யலாம், நம்மளுடைய தீ மின்னல் இருக்குல்ல, தீ மின்னல் 2026 @gmail.comக்கு என்ன செய்யலாம், மெயில் பண்ணலாம். இந்த மெயிலுக்கு நீங்கள் உங்களோட பேப்பரை அனுப்புறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இதை கிராஸ் செக் பண்ணி சொல்கிறேன். நோட்டிஃபிகேஷன் வரும்போது யூடியூப்பில் இதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து உங்களுக்கு லைவ் வரேன். சரியா? இப்போ நீ 10th முடிச்சிட்ட இல்லையா? 10th முடிச்சுட்டு 11th + 12th நீங்கள் எல்லாருமே அதே மாதிரி இப்போவே என்ன பண்ணிக்கோ, அவசரமாக தீமினல் பேட்சில் சேர்ந்துரு. ஏன் சார் அவசரமாக சேரணும் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த தீமினல் பேட்சோடைய ஃபீஸ் இருக்குல்ல,
இது வந்து 299. இந்த 299 வந்து எத்தனை நாளைக்கு அப்படின்னா 2 வருஷத்துக்கு. உங்களுக்கு 2 வருஷத்துக்கு நீங்க ஆன்லைன் டியூஷன் படிக்கணும் அப்படின்னா 2,999 இல்ல 99 சொன்னேன் போல. சாரி, ரூ. 299 இல்ல, ரூ. 2,999. சரியா? ஸோ ₹3,000 பேசிக்கா 2 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி இருக்கு. பிரச்சனை என்ன அப்படின்னா, இதோட ஆஃபர் வந்து எங்களுக்கு முடியுது. என்னைக்கு வந்து இந்த ஆஃபர் முடியுது அப்படின்னா, மே 25th அன்னைக்கு எண்ட் ஆகுது. ஸோ விச் இஸ் லிட்டரலி இன்னும் ஒரு 5 டேஸ் தான் உங்களுக்கு டைம் இருக்கு. மே 25th இந்த ஆஃபர் வந்து முடியுது. இப்போ ஆஃப்டர் 25th, சரியா? ஆஃப்டர் 25th இந்த ஃபீஸ் வந்து எங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா 3,999 மாறிடும் ஃபார் 2 இயர்ஸ். அப்போ ₹1,500 இருக்கிறது ஒரு வருஷத்துக்கு 2,000 ஆயிடும். கிட்டத்தட்ட தேவையில்லாம நீங்க ஒரு ₹1,000 எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி ஆயிடும். எல்லாருமே ஜாயின் பண்ணு. நீங்க 10th பார்த்தீங்க இல்லையா? நம்ம மாசா ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு. 11th 12th ரிசல்ட்டும் நீங்க பார்த்துருப்பீங்க. மாசா ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு. நம்ம தீமணல் பசங்க 199.5 கட் ஆஃப், 199, 198.5, 198, 196, 197.5, 197 குவிச்சு வச்சிருக்காங்க கட் ஆஃப். நம்ம சிஇஜி கேம்பஸ்ல தீமணலுக்குன்னே தனியா ஒரு கிளாஸ் ரூம் போடுற அளவுக்கு தான் நம்ம பைபிள்ளைங்க எல்லாருமே வந்து தீமணல் பேட்ச்ல இருந்து செலக்ட் ஆகி போயிருக்காங்க, விச் இஸ் கிரேட். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரியா? அதே மாதிரி நீங்களும் போகலாம். உங்களோட ஐஐடி, நீட்டு, ஜேஇ கனவுகளை நிறைவேற்றுறதுக்கு தீமணல் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். முக்கியமாக வந்து ஸ்டேட் போர்டு பசங்களால் இதெல்லாம் செய்ய முடியாது, அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்கிறவங்க எல்லாரும் முக்கியம் உடச்சி காட்டுறதுக்கு தீமணல் தான் ஒரு பெஸ்ட் கம்பேனியனாக இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய குழந்தையோட படிப்புக்கு உங்களால் கொடுக்க முடிஞ்ச சிறந்த ஒரு கிஃப்டாக நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் தீமணல் இருக்கும். நீங்கள் அவங்களுக்கு வாங்கி கொடுத்த இருக்கிறதுலே விலை மதிப்பற்ற கிஃப்ட். ஆஃப்கோர்ஸ் விலை மதிப்பு இருக்குது சொல்கிறேன், அதையும் தாண்டி இது விலை மதிப்பற்ற ஒரு கிஃப்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தீமணல் பேட்சாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ தேங்க்யூ எவ்ரிவன் ஃபார் லிஸ்னிங். நோட்டிஃபிகேஷன் வரும்போது சொல்கிறேன். சரியா? ரெடியா? ஸ்டெடியாரு, அப்ளை பண்ணிக்கோ. யார் யாருக்கெல்லாம் தீமணல் பேட்சில் சேர இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு கமெண்ட் பண்ணு. எவ்ரி ஒன் ஆஃப் யூ. சரி, எனக்கு தீமணலில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ண, ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு கமெண்ட் பண்ணு. நான் உனக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரியா?